வணக்கம். ஒவ்வொரு நாட்டுக்கும் சுற்றுலா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபேவரபிள் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்தியாவுக்கு அந்த டைம் வந்து அக்டோபர் டு மார்ச். ஒவ்வொரு வருஷமும் இந்த டைமில் தான் அதிகமான வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவுக்கு வர்றாங்க. சுற்றுலா பயணிகள் மட்டும் அல்லாமல் பறவைகளுக்கும் இதே மாதங்கள் தான் இந்தியாவுக்கு வர்றதுக்கு உகந்த மாதங்கள். கிட்டத்தட்ட 29 நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு பறவைகள் வர தொடங்குது அக்டோபர் மாதத்தில். இந்தியாவில் இருக்கக்கூடிய 72 பேர்ட்ஸ் சாங்சுவரியில் வழக்கமாக எந்த சாங்சுவரியில் அந்த பறவைகள் தங்குமோ அங்கே போய் கூடு கட்டி தன்னுடைய இனப்பெருக்கத்தையும் முடிச்சுட்டு மார்ச் மாதம் திருப்பி அதனோட நாடுகளுக்கே போயிடுது. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பறவைகள் வந்து இடம்பெயர்ந்து போகிறதுக்கான காரணம் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் அந்த குறிப்பிட்ட டைமில் வந்து அவங்க நாட்டில் அவங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து உணவு கிடைக்கிறதுல சிரமம் இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு வந்து இனப்பெருக்கத்துக்கு சில சிரமங்கள் தடைகள் இருக்கலாம். வெளியூருக்கு பயணம் செய்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கிறதுக்கு முன்னாடியோ நம்ம எப்படி சில முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கிறோமோ அதே போல் பறவைகளும் இடம்பெயர்தலுக்கு முன்னாடி அதனுடைய உடல் ரீதியாகவும் சில மாறுதல்களை ஏற்படுத்திக்குது. இந்த உடல் ரீதியான மாற்றங்கள் தான் இந்த பறவைகள் தொடர்ந்து பல ஆயிரம் கிலோமீட்டர்ஸ் பயணம் செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.